யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். வசனம் 1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். வசனம் 2. அதற்கு ஆரோன், உங்களை மனைவிகள், குமாரர்கள், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்களையும் கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். வசனம் 3. ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னுகளையும் கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். வசனம் 4. அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவிகளினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரை, உங்களை எகிப்தில் தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். வசனம் 5. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தையும் கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். வசனம் 6. மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். வசனம் 7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். வசனம் 8. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலர் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்தார், உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். வசனம் 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வசனம் 10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேலே மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். வசனம் 11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையும் உள்ள கையினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? வசனம் 12. மலைகளிலும் அவர்களை கொன்று போடவும் பூமியில் மேலே இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டா அவர்களை எகிப்தியர் சொல்லுவான் என்ன? உம்முடைய கோபத்தின் உக்கிரமத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். வசனம் 13. உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலில் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்ட அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 14. அப்பொழுது கர்த்தர் தனது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். வசனம் 15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகளே இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. வசனம் 16. அந்த பலகை தேவனாலே செய்யப்பட்டதையும் அவைகளிலாலே பதிந்த
எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களாய் இருந்தது. வசனம் 17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். வசனம் 18. அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தம் அல்ல, அபஜயதுனியாகிய சத்தம் அல்ல, பாடல் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். வசனம் 19. அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியை நடனத்தையும் கண்டது. மோசே கோபம் உண்டாக்கி தன் கைகளாலே இருந்த பலகைகளையே மலையிலே அடியிலே எரிந்து உடைத்து போட்டு. வசனம் 20. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடி பொடியாக அரைத்து தண்ணீரில் மேலே தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர்கள் குடிக்கும்படி செய்தான். வசனம் 21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் மேலே இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். வசனம் 22. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் முழாதிருப்பதாக, அது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். வசனம் 23. அவர்கள் என்னை நோக்கி, உங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களையே எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் என்றார்கள். வசனம் 24. அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். வசனம் 25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்பட்டதாக ஆரோன் அவர்கள் நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு வசனம் 26. ஆலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியன் புத்திரர்கள் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். வசனம் 27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ள புறம்பேயும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். வசனம் 28. லேவியன் புத்திரர்கள் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்த நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். வசனம் 29. கர்த்தர் அன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கு சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். வசனம் 30. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக்கூடுமோ என்றார். அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி. வசனம் 31. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயா, இந்த ஜனங்கள் பொன்னினாலே தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். வசனம் 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். வசனம் 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர் ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். வசனம் 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். வசனம் 34. அப்பொழுது நீ போய்
நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. நான் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் என் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். வசனம் 35. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தான் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபத்தரித்தார்.